ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. நேற்று உரையில் மகாபரிவால் நிகழ்த்தியது கருணையா காருண்யமா என்ற ஒரு நிலையில் ஒரு இளைஞரின் வாழ்வில் அவர் நிகழ்த்திய ஒரு அற்புதமான ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வை நாம் பார்க்க தொடங்கியிருந்தோம். ஏழ்மையில் புரண்டு தன்னுடைய தாய் தந்தையரை இழந்து தன்னையும் தன்னுடைய தங்கையும் காப்பாற்றிக் கொள்ள தடுமாறிக் கொண்டிருந்த இளைஞன் உறவினர்களை நாடச் சென்று அங்கும் ஏமாந்த பிறகு அவர்களிடமிருந்து எந்த உதவியும் கிடைக்காமல் மகாபரிவாலை சென்று தரிசிக்கும் போது மகாபரிவால் அவனுடைய வரலாற்றை தானாகவே தெரிந்து கொண்டு அவனுக்கு ஆசீர்வாதம் செய்து, நீ மும்பைக்கே செல், எல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்று அருளாசி வழங்கிய நிகழ்வோடு நேற்றைய உரையை நாம் முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், அந்த இளைஞனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் நடக்கும் நிகழ்வுகளை எல்லாம் பார்ப்போம். மகாபரிவாலை தரிசித்த நினைவுகள் நீண்ட பயணத்தின் துணைவர இளைஞரும் மும்பை ரயில் நிலையம் வந்தடைந்தார். ரயில் நிலைய நுழைவு வாயிலில் டிக்கெட் பரிசோதகர் டிக்கெட் கேட்க சட்டை பையில் கைவிட டிக்கெட் அங்கு இல்லை, பேண்ட் பாக்கெட்டில் கைவிட அங்கும் இல்லை. அவசரமாக தான் ஒரு மாற்று துணி வைத்திருந்த துணிப்பையில் தேட டிக்கெட் அங்கும் இல்லை. பரிசோதகர் அவரை தனியே ஓரமாக நிறுத்தி வைத்தார். ரயில் உள்ளே இரு பரிசோதகர் வந்தபொழுது அப்போது இருந்த இந்த டிக்கெட் எப்படி காணாமல் போனது என்று மூளை சிந்திக்க உடம்பு பதற்றம் அடைந்தது. மீண்டும் மீண்டும் தேட உள்ளம் மட்டும் மகாபரிவாலின் நினைவுகளிலிருந்து அகலாது நின்றது. கையிலோ மிகவும் சொற்ப பணம். தண்டனைக்குரிய தொகையை எப்படி செலுத்த முடியும்? எதையும் மேற்கொண்டு சிந்திக்க முடியாது நின்றான் அந்த இளைஞன். டிக்கெட் பரிசோதகர் தன் பணி முடித்த பின்னால் இவர் பக்கம் திரும்பினார். நீ ஏன் ஓரமாக நிற்கிற? சார், நீங்கள் தான் என்னிடம் டிக்கெட் இல்லைன்னு நிறுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்றார். பார்வையில் தமிழன் புரிந்து கொண்ட பரிசோதகர், ஓ தமிழா? இல்லையே, வேறு காரணத்துக்கு நான் உன்னை நிறுத்தி வச்சேன் என்று அவர் சிந்திக்க அவர் யோசனைக்கும் ஒன்றும் எட்டவில்லை. இல்லை, டிக்கெட் இல்லைன்னு தான் என்னை நிறுத்தி வைத்தீர்கள் என அவர் மீண்டும் சொல்ல இவர் மறுக்க இப்படியே போய்கொண்டிருந்தது. அங்கு அவருக்குள் புகுந்து ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருப்பவர் நாம் மகாபரிவா அல்லவா? பரிசோதகருக்கு இளைஞரின் நேர்மையை படம்பிடித்து காட்டிக் கொண்டிருந்தார் மகாபரிவா. மகாபரிவா தான் எண்ணிய வேலை நடந்து முடியும் வரை விலகுவதில்லை. அனைவரையும் கைப்பாவையாக்கி நடனமாட வைப்பவரின் பொம்மலாட்டம் அங்கு அரங்கேறி கொண்டிருந்தது. யோசித்து கொண்டே நடந்தவர் அந்த இளைஞனையும் அழைத்து கொண்டு தன்னுடைய அலுவலக அறைக்கு வந்தார். அவனை அமர வைத்து அவனை பற்றி கேட்டுவிட்டு, எங்கிருந்து வருகின்றாய் என கேட்க, டிக்கெட்டை தவறவிட்ட எனக்கு அபராதம் விதிக்காது அமர வைத்து தன்னை பற்றி விசாரித்து கொண்டிருக்கின்றாரே என்று குழப்பமாக இருந்தது. இருந்தாலும் மகாபரிவால் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர் என்று எண்ணி இளைஞர் பொறுமையாக பதில் சொல்லிக் கொண்டிருந்தார். தான் திருநெல்வேலி சென்றதையும் உறவினர் இல்லாததால் செய்வதறியாது நின்றதையும் மகாபரிவாலை தரிசித்ததையும் ஏன் சொல்கின்றோம் என புரியாமலேயே கொட்டிக் கொண்டிருந்தார். காஞ்சி மகாபரிவாலை தரிசனம் பண்ணினியா? காஞ்சி பெரியவாளையா அந்த மகானியா என்று கண்கள் அகல விரிய உள்ளம் மத்தாப்பாக மலர மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தவர் பெரியவாளை நினைத்து தலை மீது கரம் குவித்து வணங்கினார். அந்த இளைஞர் மீதும் மேலும் ஆர்வம் ஏற்பட அவன் குடும்பத்தை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார். அந்த இளைஞர் அனைத்து ஓரங்களையும் கூற அந்த இளைஞரின் நேர்மை பணிவு என அனைத்தும் அவரை கவர தன்னுடைய முகவரியை தந்து, இன்றே உன்னுடைய தங்கையை அழைத்துக் கொண்டு என்னுடைய வீட்டுக்கு வா என்று அனுப்பி வைத்தார். அன்றைய நிகழ்வுகளை இளைஞரால் நம்ப முடியவில்லை. இது நாம் தரிசித்த மகாபரிவாலின் கருணை தான் என புரிந்தது அவனுக்கு. அவருக்கு மனமாற நன்றி செலுத்தினார். டிக்கெட்டை தொலைக்க செய்து கருணையும் காட்டிவிட்டாரே என உள்ளம் முருக நன்றி செலுத்தினார். வீட்டுக்கு வந்து தன் தங்கையிடம் நடந்தவைகளை எல்லாம் சொல்லி அன்று மாலையே டிக்கெட் பரிசோதகரின் இல்லத்துக்கு இருவரும் வந்தடைந்தார்கள். முதல் பார்வையிலேயே அண்ணன் தங்கியை தம்பதியருக்கு பிடித்துவிட அவர்களை தங்கள் இல்லத்திலேயே தங்கும்படி கேட்டுக்கொண்டார்கள். டிக்கெட் பரிசோதகர் அந்த இளைஞரை கல்லூரியிலும் தங்கையை மேற்படிப்பிலும் சேர்த்தார். குழந்தை பாக்கியம் இல்லாத அந்த தம்பதியர் இருவரையும் தங்கள் சொந்த பிள்ளைகளைப் போல பார்த்து கொண்டார்கள். எங்கோ அனாதையாக கிடந்த தங்கள் மீது பாசத்தை பொழியும் தம்பதியின் மீது இவர்களும் மிகுந்த அன்பு காட்டினார்கள்.
நல்ல ஒழுக்கம், அடக்கம், பணிவு, பக்தி, மரியாதை, சொந்த பெற்றோரைப் போல கண்ணும் கழுத்துமாக இயல்பாய் அக்கறை காட்டுவதும் பாசத்தை பொழிவதும் என்று அவர்களின் நடவடிக்கை எல்லாம் தம்பதியரை கரைய வைத்தது. பிள்ளை பாசத்தையே அனுபவித்திராத அவர்களுக்கு இவர்கள் இருவரும் காட்டிய பாசம் உள்ளத்தை உருக்கியது. வயதான காலத்தில் மகாபரிவாதான் இவர்களை காண வைத்து அனைத்து சந்தோஷங்களையும் தந்து ஆனந்தப்பட வைத்திருக்கின்றார் என்று மகாபரிவாலை வணங்கி தம்பதியர்கள் நன்றி சொன்னார்கள். மாதங்கள் நகர்ந்தன. தம்பதியர் இருவரும் ஏகமனதாக முடிவு செய்து அவர்கள் இருவரையும் தங்கள் வாரிசாக சட்டப்படி தத்தெடுத்துக் கொண்டார்கள். மகாபரிவாலை தரிசித்த நாள் முதல் தன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நடந்து வரும் அதிசயத்தை உணர்ந்த இளைஞர் பக்தியுடன் நாள் தவறாது நின்று செலுத்தினார். ஆதரவற்று பெரும் பள்ளத்தாக்கில் வைத்திருந்த தனக்கு அன்பு கரம் நீட்டி ஆசியுடன் பெரும் பாக்கியத்தையும் அள்ளி கொடுத்த மகாபரிவாலை அவரின் முழுமுதற் தெய்வமானார். அவருக்கு அனாதியாக நின்ற தனக்கும் தன் தங்கைக்கும் அன்பு பெற்றோர்களாகி வளமும் தந்த டிக்கெட் பரிசோதகர் தம்பதிகளை தன் சொந்த பெற்றோராகவே பூஜித்தார் இந்த இளைஞர். வருடங்கள் நகர்ந்தன. தம்பதியர் தங்கையை ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்தார். இளைஞரும் ஒரு தனியார் அலுவலகத்தில் ஒரு பணியில் அமர்ந்தார். இளைஞருக்கும் திருமணம் செய்ய வரன் தேடிய போது வரன் அமையவில்லை. வயது கடந்து கொண்டே போனது. தம்பதியர் இளைஞரின் பூர்ண சம்மதத்துடன் ஒரு அனாதை விடுதியில் ஒரு நல்ல பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்து முடித்தார்கள். வருடங்கள் சென்றன. டிக்கெட் பரிசோதகர் தான் சம்பாதித்த சொத்து மற்றும் பூர்வீக சொத்து என்ற அனைத்து சொத்துகளையும் 4 பிரிவாக பிரித்தார். மனைவி மற்றும் சட்டப்படி தத்தெடுத்துக்கொண்ட மக்களுக்கு கொடுத்தது போக மீதி ஒரு பங்கை சமூக சேவைக்கு என்று ஒதுக்கினார். அந்த தொகை 3 ஒப்புதலின் பேரில் செலவழிக்கப்பட வேண்டும் என்று எழுதி வைத்தார். பரிசோதகர் மற்றும் சில ஆண்டுகளில் அவர் மனைவியும் இறந்துவிட சொத்து சற்று பெரிய தொகையாக இருந்ததால் அதை எந்த விதத்தில் சமூக பணிக்கு செலவிடுவது, அதை எப்படி கையாள்வது என்று குழப்பம் ஏற்பட தன்னை அனைத்திலும் வளமாக்கிய தன் தெய்வம் மகாபரிவாலை தேடி இளைஞர் காஞ்சி வந்தார். மகாபரிவாலின் முன் கண்ணீர் பெருக்கோடு கைகூப்பி நின்றார். அவர் வடித்த கண்ணீர் மகாபரிவாலின் பாதத்தில் நன்றியாக போய் கலந்தது. அந்த கண்ணீரே மகாபரிவாலுடன் உரையாடியது. உணர்ச்சி பெருக்கோடு நின்றவர் ஆசுவாசப்படுத்திக் கொள்ள பெரியவா மௌனமாக இருந்தார். சில நிமிடங்களில் சுதாரித்த இளைஞர் தன்னுடைய குழப்பத்தை தெரிவித்து தங்களின் சித்தப்படி செய்ய விழைகிறேன் என்றார். பணத்தை அனாதை குழந்தைகளின் கல்விக்கும் மற்றும் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் செலவிடு. நீ செய்யும் உதவி உன்னுடைய இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. அவர்களுக்கு தொண்டு செய்வதையே இனி உன்னுடைய முழு நேர பணியாக கொள் என்று ஆசி கொடுக்க இளைஞர் தன் குழப்பம் தீர்ந்த மகிழ்வில் ஆசியுடன் உத்தரவு பெற்றார். இல்லம் வந்தவர் தன்னுடைய பணியை ராஜினாமா செய்துவிட்டு மகாபரிவாலின் ஆசிப்படி தொண்டாற்ற ஆரம்பித்தார். இளைஞரின் தாத்தா மகாபரிவாலை தரிசித்தவர். அவர் தந்தையும் பெரியவாளை தரிசித்து ஆசி பெற்றவர். நாம் மகாபரிவாலின் பார்வை ஒரு பரம்பரையின் மீது விழுந்துவிட்டால் அவர்கள் மரண பள்ளத்தாக்கில் விழுந்தாலும் கைதூக்கி காப்பாற்றி விடுவார். இது அந்த பரம்பரையின் விசுவாசத்தை பொறுத்தது. ஆதரவற்று அனாதையாய் நின்ற அண்ணனையும் தங்கையும் பாதுகாப்பான இடத்தில் சேர்த்து அனைத்திலும் வளமாக்கினார். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு முதுமையில் அவருக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை எல்லாம் கொடுத்து அவர்களுக்கு போற்றி பேண அருமையான செல்வங்களை தந்து பாக்கியம் கொடுத்தார். அனாதையாக நின்ற ஒரு குடும்பத்திற்கும் முதியவர்களுக்கும் ஆசி தந்த மகாபரிவா அந்த செல்வ வளத்தையே மேலும் மேலும் பல அனாதைகளுக்கும் முதியவர்களுக்கும் பயன்படும்படி செய்தார். இது மகாபரிவாலின் கருணையா காருண்யமா? மகாபரிவாலின் ஒரு ஆசி எத்தனை ஆசிகளாக பெருகி அதனால் எத்தனை மக்கள் பாக்கியம் அடைந்திருக்கின்றார்கள் பாருங்கள். எண்ணிலடங்கா ஆசிகளையும் அனுக்கிரகங்களையும் வாரி வாரி வழங்கி தன்னுடைய புகழை மறைப்பொருளாக வைத்து சென்ற மாமுனியே சரணம் ஐயா சரணம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர.